இன்றைய நாளின் டாப் செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரத்தில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நாளை மறுநாள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுப்பகுதியில் மாலையில் பெய்த திடீர் கனமழையால் பள்ளி, கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் அவதியடைந்தனர். பெரியபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் பலத்த காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்கு தமிழக அரசு எதிரானது அல்ல என சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது தொடர்பான வழக்கு விசாரணையில் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதை சுட்டிக்காட்டி தமிழக அரசு வாதம். ஆங்கிலேயர் கால நில வரி வசூல் முறை நடப்பு ஆண்டு முதல் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். நில சீர்திருத்த சட்டத்தின் கீழ் அனுமதி நடைமுறை எளிமைப்படுத்தப்படும் என்றும் உறுதி. பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவர் பொறுப்பிலிருந்து வானதி சீனிவாசன் விடுவிக்கப்பட்டுள்ளார். சத்தீஸ்கரைச் சேர்ந்த ரூப்குமாரி சௌத்ரி புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். வட மாவட்டங்களில் அதிமுக வெற்றிக்கு பாமக உதவியதற்காக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாமக தலைவர் அன்புமணியை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். எடப்பாடி பழனிசாமியின் ஒப்புதலுடன் அன்புமணியை சந்தித்ததாக அதிமுக எம்எல்ஏக்கள் கூறியுள்ளனர். தாவேகாவின் 100 நாள் ஆட்சி என்பது புதியவர்களின் ஆட்சி என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.